பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மகர ராசிக்குள்ளது பாத்தீங்கன்னா பிறப்பின் ரகசியம். அந்த பிறப்பின் ரகசியத்தில் உள்ள கதாபாத்திரம் யாருன்னா திருதராஷ்டிரர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாது பாண்டுடைய அண்ணன் அப்படிங்கிறது. இவர் கண்ணு தெரியாதனால நம்ம பாண்டுவுக்கு அந்த ஆட்சியை கொடுத்திருப்பாங்க. இது அவரால் தாங்க முடியாது. பாண்டுவுக்கு அந்த ஆட்சி வந்தது திருதராஷ்டிரரால் தாங்க முடியல. சரி, ஓகே. இங்க என்னன்னா அண்ணன் தம்பி பாண்டுக்கும் திருதராஷ்டிரருக்கும் ஒரு கலவரம், சின்ன சண்டை தகராறுகள். ஓகே, அது ஒரு பக்கம். இங்க ஒரு குழப்பம், அந்த ஒரு இது இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. திருதராஷ்டிரருக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா தன்னுடைய மூத்த மகன் மேல் அதீத அன்பு. துரியோதன் மேல் ரொம்ப பாசம் இருக்கும். அதனால அந்த பாச பிணைப்புகள், அப்பா மகன் பாசம் இங்க உருவாகிருக்கும். மகர ராசியுடைய பிறப்பின் ரகசியம் தந்தை மகனுக்குள்ள பாசம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகார மோகம். அதாவது எனக்கு இந்த அதிகாரம் வேணும், திருதராஷ்டிரருக்கும் பாண்டுவுக்கும் ஏற்பட்ட அதிகார மோகங்கள். அப்ப இங்க பதவிகளுக்காக ஒரு போட்டி பொறாமைகள் வர இடம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மனிதத்தன்மையை இழக்கும் இடமும் இதுதான் அப்படிங்கிறது. அப்போ இந்த மூன்றும் உள்ள இடம், மனிதத்தன்மையை இழக்க திருதராஷ்டிரர் அவ்வளவு மூத்தவர், பெரியவர், அந்த குடும்பத்துக்கு முக்கிய நிர்வாக. அவர் பாஞ்சாலி துயில் உயிரியும் போது ஒரு வார்த்தை கூட அவர் எதிர்த்து கேட்கல, கண்டிச்சு கேட்கல. அப்பங்கும் போது அங்க மனிதத்தன்மை இழக்கும் தன்மை அங்க அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க அந்த ஒரு மனிதத்தன்மை இழக்கும் போது பதவி அதிகார மோகம் அதிகரிக்குது. இதுதான் இந்த பிறப்பின் ரகசியம் உடைக்கப்பட்ட இடமே இதுதான். அப்போ இந்த இடத்தில் உள்ள இது பாத்தீங்கன்னா அந்த திருதராஷ்டிரன் குணம் உடையவர். பொறாமை குணம் அதிகமாக இருக்கிறது. பொறாமை குணத்தின் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய ஊனம் முக்கிய பங்காக இருக்கிறது. ஊனம் கண்ணு தெரியாதது அப்படிங்கிறது. அதே போல் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு துணைவியார் நல்ல ஒத்து போகக்கூடியவராக, நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் எடுத்துக்கோங்க. அதாவது கணவன் வழி செல்லுதல்ங்கிறது முக்கியமான நபராக இருக்கும். அதனால இங்க மகர ராசியில் கணவன் மனைவி ஒற்றுமைகள் மிக அருமையாக இருக்கிறது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே போல் இங்க அப்பா பையன் பாச பிணைப்புகளுக்கு அளவில்லாதது. அப்பா பையன் பாசமும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இது பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிறது இதுல தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் போக முக்கியமான பண்பு மனிதத்தன்மை இழக்குதல். மனிதனுடைய இயல்பான ஒரு இரக்க குணத்தை இழத்தல், ஒரு தாய்மை குணத்தை இழத்தல். இது இந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்குது. அப்போ இந்த இடத்துக்குள்ளத நீங்க கவனமாக பார்க்க வேண்டியது என்னன்னா மனிதத்தன்மையை மேம்படுத்தணும், மனிதர்களை மதிக்கணும். உடல் ஊனமுற்ற ஒருத்தர் உங்க குடும்பத்தில் கண்டிப்பாக மகர ராசி தன்மையில் உள்ளவர்களுக்கு இருக்கும். அவர்களுடைய போட்டி பொறாமையால் சில விஷயங்கள் உங்க வீட்டுல அடி வாங்கியிருக்கும். அதனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் உருவாயிருக்குது. இதுதான் இங்க குடும்பத்தில் ஒரு ஊனமுற்றவங்க உருவாகியிருப்பாங்க. அந்த ஊனமுற்றவங்களை சுத்தி ஒரு பிரச்சனைகள் வலைப்பின்னல் உருவாயிருக்கும். அந்த வலைப்பின்னல் தான் உங்களுக்கு நிறைய சாபங்களை உருவாக்கி இருக்குது, குழப்பங்களை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது. அதனால் இந்த உடல் ஊனமுற்றவங்களை எப்பவுமே நம்ம குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்க பிறப்பின் ஊனத்தினால் அவங்க தாழ்வு மனப்பான்மை, பொறாமைகள் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். என்னால் முடியாதுங்கிற இதெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு நம்ம முழு சப்போர்ட்டாக, முழு உந்துதல், அதாவது எப்படி தெய்வத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே போல் அந்த தெய்வ நிலையில் இருக்கிற மாதிரி அவங்கள வச்சு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி கண்ணு தெரியாத திருதராஷ்டிரரை அவளுடைய மனைவி அவருக்கு ஈக்குவலாக கண்ணை மறைத்து கொண்டு அவர் வாழ்ந்தார் இல்லையா, அதே போல் நம்ம அந்த ஊனமுற்றவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஒண்ணு இழந்துதான் ஆகணும். இழந்து அவங்களுக்காக நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக கொடுத்தால் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படிங்கிறது முக்கியம். அதனால மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்தல், ஊனமுற்றவங்களை இலக்காரமாக பார்க்காமல் அவங்களுக்கு நீங்க பொருள் உதவி மட்டும் இல்லாமல் உடலால் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும். ஒருத்தர் ஏற முடியல, ஒரு கால் நடக்கல, அவங்களை தூக்கி கொண்டு ஏற்றி உட்கார வைக்கலாம். அப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ண முடியலன்னா அவங்களை கூட்டி ரோட்டை கிராஸ் பண்ணி வாங்கலாம். ஒருத்தர் பொருள் வாங்க தெரியல, அந்த பொருள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி மருத்துவ செலவு பார்த்தல், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஊனமுற்றவங்களுக்கு பண்ணும்போது அவங்க மன மகிழ்ச்சி அடையும் போது உங்க வீட்டில் முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் ஊனமாக பிறந்தவர்களால் உருவாக்கப்பட்ட சூழ்நிலை மாற்றம் கொடுக்கும். அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்
பதவி உயர்விலிருந்து எல்லாத்திலும் இதாகும். இங்க வந்து என்னன்னா பதவிகள் முக்கியத்துவம், அது வீட்டிலும் சரிங்க எடுத்துக்கோங்க, வெளியிலையும் எடுத்துக்கோங்க. வீட்டில் எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் முதன்மையானவளாக இருக்கணும், என்ன முதன்மையானவனாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம நடத்துவோம். அந்த நடத்துதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் இங்க நிறைய உருவாகுது. அதே போல் பாத்தீங்கன்னா நிறைய அப்பா மகனுக்குள்ள பந்த பாசத்தில் மகன் செய்யும் தவறே அப்பா கண்டுக்க மாட்டாரு, அப்பா செய்யும் தவறே மகன் கண்டுக்க மாட்டான். இந்த ரெண்டும் வந்து மகர ராசியில தான் இருக்குது. இதுதான் பிறப்பின் ரகசிய விளிம்பு. இந்த விளிம்புகளை கரெக்டா நீங்க நோட்டம் விட்டு அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா அத வந்து நீங்க சரி பண்ணாலே உங்களுக்கு இந்த பிறப்பின் ரகசியத்துடைய பகுதியை நீங்க சரி பண்ணாலே நிறைய விமோச்சனங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த மகர ராசிக்காரர்கள் சைக்காலஜிக்கலா எஃபெக்ட் ஆவாங்க, இல்லாட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்க வந்து மென்டலி வீக் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரியும், இல்லாட்ட தனிமைப்படுத்துற மாதிரியும், இல்லாட்ட நிறைய குழப்பங்களை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இந்த மகர ராசிக்குள்ள குணங்களாக இருக்கும். ஆனால் தன் காரியத்தில் கவனமாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதனால உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்னன்னா அப்பா மகன் பாசம். இங்க அப்பா மகன் பாசத்துக்குள்ள உறவுக்குள்ள இடமே என்னன்னா நம்ம சுவாமிமலை முருகர் தான். அங்கேயும் சிவனும் முருகரும், முருகர் தவறு பண்ணியிருக்கிறாரு, ஆனால் அப்பா மகன் பாசம் முருகர் மேல் வீட்டுல பற்றால் யாரு சிவன் வந்து இது பிரணவ மந்திரத்தை கேட்டு அவர் வந்து மோட்சம் இது பண்ணாரு அப்படிங்கிற சாப விமோச்சனம் பெற்றாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இந்த விஷயங்கள் வந்து ஒரு அப்பா பையனுடைய பாசத்துக்குள்ள இடமான இந்த இடத்தில் சுவாமி மலைக்கு போயிட்டு வரும்போது மாற்றம் கிடைக்கும். இறை வழிபாடில் உங்களுடைய கோபத்தின் அளவை குறைத்து இறை வழிபாடில் அதிக நாட்டம் கொடுக்கணும். அதே போல் மூதாதைகள், ஊனமுற்ற மூதாதைகள் யாராச்சும் இருந்திருப்பாங்க, அவங்களை தனித்து விடுபட்டு இருப்பாங்க, தனியா ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அவங்களை யாருன்னு தெரிஞ்சு அவங்களுடைய வழிபாடு எடுக்கணும். நம்மளுக்கு அவங்களுடைய யாருன்னு தெரியலன்னா நம்மளுக்கு பக்கத்துல யாராச்சும் ஊனமுற்றவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்தல் மூலம் அது உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். தயவு பண்ணி எந்த உதவியும் ஒரு தடவை பண்ணிட்டு நான் ரெக்கவர் ஆகணும்னு நினைக்காதீங்க. உதவிகள் தொடரணும். ஏன்னா இது வந்து முன்னோர்கள் சாபம், பாரம்பரியமாக வர்ற சாபம். அதனால் அந்த உதவிகள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் கரையும். ஒவ்வொரு கர்மாக்களுடைய கால அளவுகளும் கரைய ஆரம்பிக்கும். அதனால அந்த உதவிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது உங்க மூதாதையர்களால் உருவாக்கக்கூடிய விஷயமும் சாபமும் சரி, உங்கள் தாய் தந்தை மகன் பாசத்தினால் விளையக்கூடிய மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய சில செயல்கள் நடக்கும், அதனால் உருவாக்கக்கூடிய விஷயங்களும் சரி, உங்களுடைய பதவி மோகத்தினால் நீங்க மற்றவங்களை துன்புறுத்திக்கிட்டே இருப்பீங்க, மனிதநேயம் இல்லாமல் துன்புறுத்துவீங்க, அதனால் வரக்கூடிய சாபங்களும் சரி கொஞ்ச நஞ்சம் கிடையாது. உடல் ஊனமுற்றம் வர வரைக்கும் சாபம் வரும். உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் உடல் ஊனமாக மாறும் வரைக்கும் அந்த சாபம் நேர்காலும். அதனால தயவு பண்ணி அந்த மாதிரி சாபத்தை வாங்காமல் நீங்க வந்து எல்லாரையும் நேசிக்க கத்துக்கோங்க. கோயில்களுக்கு செல்லுங்க, கோயில் உள்ள குருக்களை நேசிக்க கத்துக்கோங்க, குருக்களுக்குடைய வழிகளை கேளுங்க. அதுக்கு குரு காணிக்கை, அதாவது குருக்களுக்கு வந்து காணிக்கை செலுத்துவது, உண்டியல் போடுற குருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுக்கறது, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியார்கள் குருக்களுக்கு நல்ல மதிப்பை கொடுப்பது, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நிறைய திருப்பு முனைகளை உருவாக்கும். அதனால மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்கள். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அறிவுரை சொல்லிக் கொடுக்கும் மாணவர்களும் சரி, குருக்களையும் சரி நேசிக்க கத்துக்கோங்க. அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யும் போது மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். சின்ன சின்ன உதவிகள் தான், சின்ன சின்ன பரிகாரங்கள் தான், அது நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக மாறும். அது மகர ராசிக்காரர்களுக்கு பிறப்பின் ரகசியமே இதுதான். அதனால அந்த ரகசியத்தை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதை உடைச்சு எடுத்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையை சூழ்ந்திருக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி.